Hello all, welcome to Pinch of Salt. நாம் இன்னைக்கு ரோட் கடைகளில் தர மாதிரி ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது காய்கறிலாம் எதுவும் சேர்க்காம ஒரு பிளெயின் சாம்பார். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு நான் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைகளில் இப்போ வர பருப்பு எல்லாம் நிறைய சாயம் கலந்து விற்கிறாங்க. அதனால் நீங்கள் சாயம் இல்லாத பருப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது பருப்பை கழுவி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த பருப்பில் உப்பு சேர்க்கலை, உப்பு இல்லாத தான் வேக வைக்கிறேன். ஏன்னா உப்பு சேர்த்தா ஒரு சில பருப்பு வேகாது. இப்போது 5 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், பருப்பு ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா நெய்யில் வதங்கி வரும்போது சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரும். இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பு கூட ஒரு தக்காளி வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். தக்காளி பாதி வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் நானே ரெடி பண்ண சாம்பார் பொடி. இதோடவே பெருங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் தனியாக பெருங்காயம் சேர்க்கல. நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடியை பொறுத்து நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதோட சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூடான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பொங்கலோட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் எப்படி வந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.